வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலினை விரட்டியடித்த கூகுள் நிறுவனம் அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 17 நாள் பயணமாக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காக அமெரிக்காவில் பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 900 கோடி முதலீடுகளை பெற்றுள்ளதாகவும் அடுத்து கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வந்தார். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்பாராத விதமான மிகப்பெரிய ஒரு அவமானம் கூகுள் நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ளது. மரியாதை எல்லாம் ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது முதல்வர் என்ற பதவிற்காக மட்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மரியாதையும் அவருக்கு கொடுக்கவில்லை. சரி, கூகுள் நிறுவனம் ஸ்டாலின் அவர்களை எப்படி அவமானப்படுத்தியது என்று நாம் பார்க்கும் பொழுது, சென்னையில் புதிய நிறுவனங்கள் அமைய வேண்டும் என்று கூகுள் நிறுவனத்திடம் பேசியிருக்கிறார்கள். இதற்கு ஒரே வார்த்தையில் பதிலளித்து விட்டார்கள் கூகுள் சீனியர் தலைமை அதிகாரிகள். சென்னையில் எங்களுக்கான பாதுகாப்பு இல்லை. எப்பொழுதுமே சென்னையை பொறுத்தளவிற்கு அசம்பாவிதங்கள் அதிக அளவில் இருப்பதாகவும் தொழில்களை நடத்துவதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் வரி அதிகமாக விதிக்கப்படுவதாகவும் இதனால் எங்களது மென்பொருள் நிறுவனங்கள் அமைக்கப்படுவது மிக மிக சிரமமாக அமையும். ஆகையால் நாங்கள் இந்த உடன்படிக்கையில் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அங்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் காரணமாக நாங்கள் சென்னையை தேர்வு செய்யவில்லை என்றும், ஹைதராபாத் போன்ற மிக முக்கியமான மாநகரங்களில் நாங்கள் மென்பொருள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான நிறுவனமான கூகுள் நிறுவனத்திடம் ஒப்பந்தங்களை போட்டால் கிட்டத்தட்ட 2000 முதல் 3000 கோடி வரை முதலீடுகளை பெற்றிருக்கலாம் என்று நினைத்திருந்தார். ஆனால் பாதுகாப்பு இல்லாத சூழல், தமிழகத்தை பொறுத்தளவிற்கு வரி வசூலிப்பதும் கட்ட பஞ்சாயத்து நடப்பதும் அதிக அளவில் இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இது பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்கு பல படித்தவர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கு படித்தவர்களும் நல்ல உள்ளங்களும் இருக்கிறது. ஆனால் அரசியல் தமிழகத்தில் மிக மோசமாக இருப்பதை நேரடியாக சுட்டிக்காட்டியிருக்கிறது கூகுள் நிறுவனம். இதனால் மிகப்பெரிய ஒரு அவமானம் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதால் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பட்ட அவமானங்கள் பத்தாது என்று அமெரிக்காவிற்கும் சென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவமானம் பட்டிருக்கிறார் என்று தற்பொழுது இணையதளங்களில் பாஜகவினரால் பரப்பப்பட்டு வருகிறது.